மூளைக்கு ஒரு அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது, இவ்வளோ தான் கற்றுக்க முடியும்னு ஒருவருடைய மூளைக்கும் இவ்வளோ தான் கிரகிக்கும் சக்தின்னு இருக்குது. அந்த கிரகிக்கும் சக்தி பூராவும் மொழிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அறிவியல் எப்படி வளர்த்துவீங்க? அதனால தான் மோடி மாதிரி ஆளுங்க மொழியை இது பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் எல்லாம் பல்கலைக்கழகமும் மருத்துவமனைகளையும் தொழிற்சாலைகளையும் கட்டிகிட்டு இருக்கும்போது ராமர் கோயில் கட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? மூளை பூரா மழுங்கி இருக்குது, 3 மொழி படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவ்வளோ வேணாங்க, 3வது மொழி படித்தா நாசம் தாய்மொழி போயிடுங்கிறதுக்கு உதாரணமே மோடி தான். அவர் தான் தமிழை வளர்க்குறேங்கிறாரு. அதே தமிழ் இவர் யார் வளர்த்துறதுக்கு? வளர்ந்த மொழியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அமெரிக்காவில் போய் பாரதியார் பாட்டு சொல்கிறாரு. அது அமெரிக்கா அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தாஜா பண்ண முடியாது. அங்கே போய் பாரதியார் பாட்டியா பாரதிதாசன் பாட்டு சொல்ல வேண்டியது. அங்கே ஒரு ஐயர் பாட்டு தான் பாடியிருக்காரு, அவ்வளோதான். அப்படி தான் போகும். திருக்குறள் சொல்கிறாரு. திருக்குறள் இவருக்கு முன்னாடியே உலகம் பூரா இது பண்ணிட்டாங்க. கால்டுவெல் ஐயர் போன்றவர்களாம் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறளை பற்றிலாம் பேசிட்டாங்க. ஒரே ஒரு மோடியை வச்சே உதாரணம் சொல்கிறேங்க. மோடி ஹிந்தி பேசி கேட்டிருக்கீங்க, இங்கிலீஷ் பேசி கேட்டிருக்கீங்க. அவருடைய தாய்மொழி எது? குஜராத்தி. என்னைக்காவது குஜராத்தியில் அவர் பேசி கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? அவர் எந்த ஊரில் நிற்கிறாரு எலெக்ஷனுக்கு? எந்த ஸ்டேட்டில் நிற்கிறார்? அவர் எந்த தொகுதி? அவர் நிற்கிற தொகுதி வாரணாசி. அது எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசம். ஸோ பொழப்பு நடக்கலைங்கிறதுக்காக குஜராத் ஸ்டேட்டையும் விட்டார், குஜராத்தி மொழியும் விட்டார், ஹிந்தி பேசிட்டு சுற்றுறாரு. புரியுதா? ஹிந்தி என்ன பண்ணுன்னு புரியுதா? என் தாய்மொழி போயிடும், என் கலாச்சாரம் போய்டும், என் மாநிலம் போய்டும், எல்லாம் போய்டும்.